ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இண்டெக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிருக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரியில, நாளைக்கான வீக்கெண்டுக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருக்க போகுதுன்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இப்போ நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிஸ்டன்டான 24,340 கிட்ட வந்து ப்ரீவியஸ் டே ஹை ஓகேங்களா. நல்லா பாருங்க, ப்ரீவியஸ்ல 1 2 3 4 இன்னையோட 4 நாள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 6 7 8 இன்னைக்கு மொத்தம் 4 நாள் வந்து அந்த ஹையை வந்து தொட்டிருக்கு. அதாவது 24,342. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பேட்டர்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஓகேங்களா. இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள், மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டாக இருக்கு. இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஒன்ஸ் நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புது அப்படின்னா மறுபடியும் இந்த 24,342 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ அது குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குதா என்னன்றதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து அதை முடிவு பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ ரெடி பண்ற நேரம் பார்த்து பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல எல்லாமே வந்து ஃபிளாட்டா தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த சப்போர்ட்லேருந்து மறுபடியும் போகுது மேலே அப்படின்னா 24,250 நம்மளுக்கு வந்து ஒரு 57 ஒரு ரெசிஸ்டன்ட், 24,341 ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும். கிட்டத்தட்ட 24,676 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேப்பை ஃபில் பண்ண. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது, அது 24,070க்கு 24,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 23,869 ஒரு சப்போர்ட்டும், 23,761 அடுத்த சப்போர்ட்டும், 23,600 அடுத்த சப்போர்ட்டாகவும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 24,340 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,460, 24,550, 24,676 இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இதுதான் வந்து ரெசிஸ்டண்டா இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 24,100 ஒரு சப்போர்ட் ரேஞ்சா இருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 24,000 ஒரு மேஜர் சப்போர்ட் ரேஞ்சா இருக்கு ஓகேங்களா. ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 24,100 இன் பிட்வீன்ல வந்து இப்போ வந்து ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஓகே சரி, ஃபர்தர் அப்டேட் ஃபர்தர் நாளைக்கு மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல தான் கொடுக்க போறோம். டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிமெட் அக்கௌண்ட் மூலியமாக தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதாவது லோ ப்ரோக்கரேஜாகவும் இருக்கணும், நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. இதை நான் ஏன் ரெஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த அலைஸ் ப்ளூ தான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது 15 ரூபா பர் ட்ரேடு, 15 நிமிஷத்தில் நம்ம லிங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணுறேன், 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்கை நம்மளுக்கு சென்ட் பண்ணி, அதுதான் உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து டெலகிராம்ல சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெபினார் வீடியோ சென்ட் பண்ணி விடுவோம் ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ஆர்பிஐயோட பாலிசி மானிட்டரி பாலிசியோட அப்டேட் கொடுத்தாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5, அதாவது ஆல்ரெடி உள்ளது தான் அன்சேஞ்சாக இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வந்து 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அது எது வரலையும் கரெக்டாக போயிருக்கு பாருங்களா, 50,437 நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கு போயிருக்கு ஓகேங்களா. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் அடுத்தது ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு போன ஹை அதாவது 50,437 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் டே போன ஹை அதாவது 50,700, 50,943 ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு முக்கியமான ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஒன்ஸ் சப்போர்ட்டான இந்த 50,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 49,800 ஒரு சப்போர்ட்டு, அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 49,462 அடுத்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கு. நம்மளுடைய இது வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணோன்னே நம்ம கொடுத்த இந்த ஃபிபனோசி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,437 பிரேக் அவுட் பண்ணுது, இன்னைக்கு போனால் ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக போகும். அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 51,336 வரலையும் வந்து மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்குது, அது வரலையும் கூட போகும் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு எப்படி நம்மளோட சப்போர்ட் ஒர்க் ஆகுதுன்றதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் தான் வந்து பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு லாஸ்ட் 2 நாள் சப்போர்ட்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நாளைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 22,866 மேலே போகுது அப்படின்னா இன்னைக்கு போன ஹை அது 22,984 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டண்டாகவும், 23,111 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும்,
23224ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கு. நம்மளுடைய ரெசிஸ்டன் எல்லாம் என்னைக்குமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதுல எப்படிலாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 22658ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும். அதுல இருந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 22438ன்றது நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் ஆகிருக்கும் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். மிட் கேப் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிபனோசி வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபிபனோசியில் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டே ட்ரேட் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட 12500 சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு 12600 போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல டபுள் டாப் மாதிரி எடுத்து கீழே வந்திருக்கு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12500ன்றது இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டாக இருக்கும் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. 12500 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 12450ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும். 12384ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12300ன்றது அடுத்த சப்போர்ட். அதுக்கப்புறமும் கீழே வருது அப்படின்னா 12190 தான். மேக்ஸிமம் 12300 டு இந்த 12600 ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்துரும். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த 79000க்கு கீழே வந்திருக்கு, 79000க்கு மேலே போகுது அப்படின்னா இந்த 79050க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 79675 ஒரு 600 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி நிஃப்டியில் வந்து அதிகமாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆனுச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல அதிகமாக ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகுது. 79675 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பாயிண்ட். அது 300ன்றது 700 பாயிண்ட்ன்றது 80473ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 300 400 கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சென்செக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால வந்து நம்ம வந்து சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 79675ன்றது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டண்டாக நம்ம பார்க்கணும். சரி ஓகே, 79000க்கு கீழே வருது அப்படின்னா 78555ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 78200ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 77863ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஓகே, இப்போ சென்செக்ஸுக்கான ஓப்பன் அட்ரஸ் டேட்டா அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மார்க்கெட் நியூஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். அதனால் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.